studying third year BPT student in SNS College of Physiotherapy. I'm going to tell about business model canvas in my company was Medmo. Choose in a company https www.medmo.com. Company name Medmo. Headquarters established. Founded on 2013. Active founders were Dil Yenkat, Jacob Okin. Employees were working on the Medmo company were members 12 to 50 members. URL were https www.medmo.com. Medmo. Optimized communication between care providers and the patients. Medmo is a part of Philippines, a leading health technology company focused on improving people's health and enabling better outcomes across the healthcare community, from healthy living and preventing to diagnose, treatment, and home care. Follow us at www.linkedin.com company Philippines. Website https www.medmo.com. Industries, hospitals and healthcare. Company size 11 to 15 employees associated with the numbers. Headquarters Cambridge, Massachusetts. Type private health, founded 2015. Specialized healthcare educational technology. Under in Medmo. Products and solutions. First we all see products. Breathing and respiratory care, circulatory editing system, computer tomography machines and solutions, customer service solutions, diagnosis ECG, diagnose information, delictal pathology, emergency hair and residual solutions, inspired imaging, fluoroscopy, hospital respiratory care, and solutions based on the Medmo, official based lab solution, hospital alarm management solution, clinical operative center, internal space interspace edition, embedded experience, managed service, health institute, digital perform platform, populations health management, and pharma solutions were under the products and solutions in a Medmo. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து என்ன பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் த வே யூ எங்கேஜ் அண்ட் எஜுகேட் யுவர் பேஷண்ட். ஸோ இந்த மெடுமோ கம்பெனியும் பிலிப்ஸ் கம்பெனியும் ரெண்டும் சேர்ந்து பேஷண்ட் வந்து எப்படி எங்கேஜ் பண்ணலாம், எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 ஸ்டெப்பு வந்து மேற்கொள்கிறாங்க. அது என்னென்னா காம்ப்ரஹென்சிவ் ஷூட் ஆஃப் சொல்யூஷன். ஸோ இது வந்து பேஷண்ட் எல்லாம் யூனிஃபைட் பண்ணி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து கஸ்டமைசபிள் கண்டென்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பேஷண்ட்டுக்கு எந்தெந்த ட்ரீட்மெண்ட் எந்தெந்த மொடாலிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்து மூணாவது வந்து ஸ்கேலபிள் பிளாட்ஃபார்ம் சீம்லெஸ் இன்டெக்ரேஷன். அப்படிங்கிறது என்னென்னா அது டேட்டா அனலைஸ். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் போயிருக்கு, என்னென்ன ப்ரோக்ராம் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து ஸ்கேல் பண்ணி டேட்டா அனலைஸ் பண்ணுறது. அடுத்து லாஸ்ட்டாக வந்து ஆக்ஷனபிள் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஆப்டிமைசேஷன். அப்படிங்கிறது வந்து எவாலுவேட் அண்ட் ப்ரோக்ராம் கண்டென்ட் அண்ட் மெசேஜிங் பேஸ்ட் ஆன் த அவுட்கம். ஸோ எவ்வளோ அவுட்கம் வந்து வெளியே போகுது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டாஃப் இன்சைட்ஸ் அண்ட் பேஷண்ட் ஃபீட்பேக். ஸோ பேஷண்ட்டோட ஃபீட்பேக் வந்து கேட்குறது. ஃபேக்டர் டிசைடட் பிஸ்னஸ், கன்சியூமர், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், தி வே எக்ஸிக்யூட், எம்ப்ளாயிஸ், ஹார்ட் ஒர்க், டைம், டாக்கிங் ரிஸ்க். அடுத்த ரிலேஷன், whatever the business it deals consumer, the new way of thinking the best for success in modern competitive world. Whatever the employees is the backbone of the whatever business. Taking risk is the best quality of the businessman's, and time is the best thing to every businessman, not to how you use it. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்காக வந்து பிஎம்சி பற்றி தான் பார்க்குறோம். ஸோ பிஎம்சி அப்படிங்கிறது வந்து இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் டூல் ஃபார் டிஸ்கிரைபிங், அனலைசிங் அண்ட் டிசைனிங் பிஸ்னஸ் மாடல். எப்படி நம்ம மெடுமோ கம்பெனி வந்து அவங்க மட்டும் தனியாக இல்லாமல் பிலிப்ஸ் கம்பெனி கூட டைப் வச்சு எப்படியெல்லாம் ஏஐயை வந்து பயன்படுத்தி பேஷண்ட்டுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மொடாலிட்டிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர் வந்து எப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் அது ஒரு 9 கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. கீ பார்ட்னர்ஸ், கீ ரிசோர்ஸஸ், காஸ்ட் ஸ்ட்ரக்சர், வேல்யூ ப்ரொபோசிஷன், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், சேனல்ஸ், ரெவன்யூ ஸ்ட்ரீம், கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். ஸோ கீ பார்ட்னர்ஸ் இதெல்லாமே இந்த ஸ்லைடில் இருக்க எல்லாமே வந்து அதோட கீ பாயிண்ட்ஸ். ஸோ 9 கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து பிஎம்சி வந்து நம்ம கொண்டு வந்து ஒரு கம்பெனியை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்.
ஸோ லாஸ்ட்டாக வந்து மெடுமோ கேன் இம்ப்ரூவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் கமாண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயன்படுத்தி மெடுமோ கம்பெனி வந்து பிலிப்ஸ் கூட டைப் வச்சு ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர், ஒவ்வொரு மொடாலிட்டிஸ், தனியாக ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஏஐ பயன்படுத்தி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ.